சந்திரன் தன் சந்திரன் தன் பொன்னொளியை வீசிக் கொண்டிருந்தது. தொங்கவிடப்பட்ட தங்கத் தகடுகளைப் போல நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. வானில் அங்குமிங்கும் சில கருமேகக் கூட்டங்கள் காணப்பட்டன. அவை காற்று வீசும் திசை வழியே தொலைவு நோக்கிச் சென்று கொண்டிருப்பதை எம்மால் காண முடிந்தது. சரி, அதுல பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. அதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, சந்திரன் தன் பொன்னொழியை வீசிக் கொண்டிருந்தது, தொங்கவிடப்பட்ட தங்க தகடுகளைப் போல நட்சத்திரங்கள். அப்புறம் இரவு காட்சியை பற்றி தான் சொல்லப்படுது. இதுல விடைகள் எல்லாம் பாருங்க, பந்தியை துணையாக கொண்டுதான் விடை எழுத சொல்லி இருக்கு. அப்ப முதலாவது கேள்வியை பாருங்க, சந்திரன் எதனை வீசிக் கொண்டிருந்தது? இந்த இருக்கிற விடை எழுதுனா சரி, பொன்னொழியை. இதை அப்படியே பார்த்து என்ன, இதை பார்த்து இதுல எழுதி விட்டா சரி. தொங்கவிடப்பட்ட தங்க தகடுகளுக்கு ஒப்பாக கூறப்பட்டவை எவை என்று சொன்னா நட்சத்திரங்கள். என்ன, நட்சத்திரம் விளங்குதா? இந்த நட்சத்திரங்கள்ன்றதுக்கு அருகு என்பதன் எதிர்கருத்து என்ன? அருகு என்பதன் எதிர்கருத்து பந்தியில சொல்லப்பட்டிருக்கு. என்ன விடன்னு சொல்லுங்க பாபு. தொலைவு. அருகில் என்று சொன்னா தொலைவு என்றது சரி. அடுத்த பாருங்க, ஆகாயத்தில் என்று சொன்னா, ஆகாயத்தில் என்று சொன்னா அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆகாயத்தில் என்றதுக்கு ஒத்த கருத்து ஒத்த கருத்து கேட்டிருக்கிறார்கள். அப்ப அப்படியா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா right. வானத்தில் என்று இருக்கணும் என்ன, தொலைவில் அல்ல வேற ஏதாவது இருக்கு அந்த சொற்கள்ல கொஞ்சம் பாருங்க. Right. தொங்க விடப்பட்ட தங்கத்தான இது இல்ல இல்ல. சந்திரன் அதுக்கு ஒத்த கருத்து இருக்குதா? ஆகாயத்தில் என்று சொன்னா என்ன வேற, வானத்தில் என்று வரணும். ஆனா பந்தி துணையாக கொண்டு சொன்னா பந்தியில விட இருக்கணும். இல்லாட்டி அவங்க போடக்கூடாது என்ன. மின்னி கொடுத்த தங்கத்தாடுகளை போல நட்சத்திரங்கள் சார், வானில் என்றுதான் இருக்கு. ஆகாயத்தில் வானில் தான் இருக்கு. சொல்லுங்க. சார், வானில் வராதா? வானில் சரியா? ஆகாயத்தில் வானில் என்றது சரி. காற்று வீசும் திசை வழியே சென்று கொண்டிருந்தவை எவை? அதுல பாருங்க, காற்று வீசும் திசையே சென்று கொண்டிருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. என்ன காணக்கூடியதாக இருந்தது? சில கருமேக கூட்டங்கள் என்று விடலி இருக்கும். சரியா பிள்ளையர்? பேப்பர் கிளாஸ் ரெடியாகுங்க. நாங்க இது கொலசி முடிஞ்ச கையோட உங்களுக்கு நாங்க தொடங்குவோம். பந்தியில் உள்ள இணைமொழி சொல். பந்தியில் உள்ள இணைமொழி சொல் எது எது இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, ரைட், அங்குமிங்கு. இது ஒரு இணைமொழி சொல். இந்த பந்தி வினாக்கள்ல ஏதாவது நீங்க கேட்கணுமா பிள்ளைகள்? இல்ல சார். 3ஆம் ஆண்டுல 47 பேரும் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா 4ஆம் ஆண்டுல ஆட்களே இல்ல. எங்கட சென்டர்ல இப்ப ஆனந்தா சென்டர்ல மட்டுமே 29 பேரு கிட்ட. அதே போல என்ன, உங்களுக்கு இங்கேயும் ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. அப்ப 30 29 கிட்டத்தட்ட 59 பேர் ஜாயின் ஆகணும். ஆனா இருக்கிறாங்களா 19 பேர். ரைட், என்ன பிரச்சனைன்னு கேட்போம். நாளைக்கு தான் கிளாஸ்ல கேட்கணும் ஜாயின் ஆதாக்களுக்கு. ரைட், இத பாருங்க பிள்ளைகள், பந்திய வச்சு கொண்டு விடைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த விடை எல்லாமே அந்த கட்டத்துல இருக்கு. முதலாவது பாருங்க, அகரிணை அகரிணையா இருக்கணும், ஒருமையா இருக்கணும், படர்க்கை பெயர் சொல்லா இருக்கணும். அப்ப அகர்திணை ஒருமை படர்க்கை பெயர் சொல் வந்து புத்தகம். அதே போல தன்மை பன்மை பெயர் சொல் நாங்கள். உயர்திணையா இருக்கணும், பன்மையா இருக்கணும், படர்க்கை பெயர் சொல்ல இருக்கணும். உயர்திணை பன்மை படர்க்கை பெயர் சொல் வந்து வீரர்கள் என்று. இதுல யாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அடுத்த வினா, நட்சத்திரம் இருக்கிறீங்களா? ரைட், ஓகே.
உங்களோட பேர்களை போடுங்களா? செலோரினுக்கு விளங்குதா அது? ஜெருசாம் ரைட். என்னோட இல்ல கதைக்கிறீங்க இல்ல சார். கதைக்கிற விளங்குதா? இல்ல சார். ரைட். இது தன்னை இந்த பற்றி தானே விளங்குது. எழுதும் நூல் சுயசரிதை. தன்னை பற்றி தானே சார் எழுதுவது நிறுத்தை குறிகளை இடுகண்டு தந்திருக்கு சார். அது பிள்ளைடா. சரி, அது பிள்ளையா? அது தொடர்மொழிக்கு ஒரு மொழியை தங்கிட்டு இருக்கு. நாற்புறமும் கடலால் சூழப்பட்டது தீவு. வெளியே கொள்ளுங்களா எழுதாதாக்கள். நம்ப முடியாத கதை கட்டுக்கதை. இல்லை என்று கூறாது கொடுப்பவன் வள்ளல். நாளுக்கும் விடை எழுதி கொள்ளுங்களா? நோட் பண்ணீங்களா? அடுத்தது போமா? ஆம் சார். நிகாரிக்கியா? ஓகேயா? டக்சனியா? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ரைட். சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது. சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது. இந்த விட சரி. அடிமேல் அடி அடித்தால் அம்மியம் நகர். இத நீங்க சரியா கீழே எழுதி இருக்கணும் பிள்ளைங்களா? தென்னைக்கு ஓலை போல நெல்லுக்கு என்ன வரும்? தாள். தாள். புலிக்கு குட்டி போல யானைக்கு குட்டியும் எழுதலாம், கன்றும் எழுதலாம், போதகம் எழுதலாம். ஏதாவது ஒன்றுதான் இருக்கும். குட்டி, கன்று, போதகம். தம்பி என்பதற்குரிய எதிர்ப்பால் சொல் தங்கை. புதல்வன், புதல்வி. அடுத்த பாருங்க பிள்ளைகள். அந்த வீடியோஸும் போடுவேன் தானே பாருங்க. நேஷனல் பிளாக் தேசிய கொடி. தேசிய குரங்கு. மங்கி என்றா யாரு? குரங்கு. சரி. கரண்டிக்கு என்ன சொல்ற ஆங்கிலத்துல? ஸ்பூன். ஸ்பூன். ஸ்பெல்லிங்க சொல்லுங்க பாப்போம். SP. SPOON. அடுத்தது பிளாக் போர்டுக்கு சொல்லுங்க பாப்போம். BL BL ACK CK BO BORD RD. ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. ஜகலுவா என்பதன் தமிழ் சொல் என்ன? சிங்களத்துல ஜகலுவாண்டா தமிழ்ல என்ன சொல்றாங்க?
நண்பர். ஒபட்ட உங்களுக்கு. நான் அதிபர் சிங்களத்துல மம விதுகள் பதி. விதுகள் பதி. பால் குடியுங்கள், பாலுக்கு கிரி, குடியுங்கள் பொன்ன, கிரி பொன்ன. அடுத்த பாருங்க, கோலத்திற்கு விரடத பொருத்தமான எண்ணெய் எழுதுங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று மூன்று கூடுது. அப்ப 60, இங்க மூண்ட கழிச்சு எழுதோடும் 48, 48. சரி, அடுத்த வினா பாருங்க. ஒரு தோட்டத்தில் நடக்கூடிய தென்னங்கன்றுகளின் எண்ணிக்கை 123 ஆகும். தற்போது 27 கன்றுகள் நடப்பட்டுள்ளன. மேலும் எத்தனை வேணும்? 123 நடலாம், ஆனா அங்க 27 தான் இருக்குது. அப்ப 123ல இருந்து 27 நான் கழிப்போம். 3ல இருந்து 7 கழிக்க இயலாது. இங்க இருந்து 1 கொடுத்தோம்னு சொன்னா இங்க 13, 13ல கழிக்க வேண்டாம் 6, 1ல இருந்து 2 கழிக்கல, 11ல இருந்து 2 கழிச்சா 9, 96 விடை. ஒரு பிள்ளைக்கு 2 பென்சில்கள் வீதம் 86 பிள்ளைக்கு. அப்ப 86 பிள்ளைக்கும் 2 படி கொடுக்க போறாங்க. 6 2 12, 1 மிச்சம், 8 2 16, 1 17, 172 பென்சில்கள் வேணும். இதுல பாருங்க பிள்ளைகள் 1 2 3 4 இருக்குது. அப்ப 4ல நிலற்றப்பட்டது 1 தான். அப்ப 4ன் மேல் 1 எழுதுனா சரி. 16 பந்துல கால் பந்து கேட்டா, அரைவாசண்டு கேட்டா 8, கால்வாசின்னு கேட்டா 4. 6062, 6062. இதுக்கு இலகுவான வழி எல்லாம் இருக்கு, நான் பிறகு சொல்லி தரேன் உங்களுக்கு. அடுத்தது கவனிங்க. கூட்டுக 8 மஞ்சம் 13, 1 மீதி, 4 3 5, 6 2 8, 7 2 9 விடை. அடுத்த பாருங்க. இதுல பிள்ளைகள் 4 மடங்குகள் கேட்டிருக்கு. அப்ப முதலாவது 24, 36. இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிரிச்சு பார்க்கணும். சார் இது விலங்கல். எந்த கேள்வி கூட்டு எந்த விளங்கல்ல? இந்த 18வது கேள்வியா? 18வது கேள்வியா? இப்ப விளங்கல்ல. இதுல பாருங்க பிள்ளைகள், இதுல உங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் சமன் 18வது கேள்வி 100 சென்டிமீட்டர். அப்ப 40ல இருந்து 50 கழிக்க இல்லாத நாங்க இதுல இருந்து 1 கொடுத்த வேண்டாம். இது 5 மாறும், இது 100 மாறி 100 40 140, 140ல இருந்து கழிச்சோம்னு சொன்னா 9, 5ல 2 போனா 3 விட. 5 மீட்டர் 90 சென்டிமீட்டர் விட வேறு.
அடுத்த பாருங்க 77 மாம்பழங்கள் 3 பேருடைய பங்கிடும் போது எஞ்சுறது கேட்கிறாங்க. அப்ப 77 நாங்க என்ன செய்யணும்? 3ஆல பிரிக்கும். 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா 3 6 7 6 கழிச்சோம்னு சொன்னா 1 17ல 3 15 கழிச்சு விட்டோம்னு சொன்னா 2. இந்த 2 மட்டும்தான் நீங்க இதுல போடும். சரியா? மற்ற விடையல் போட்டா விலை. இதுல கிலோகிராம்ல கிராமிலும் கேட்கிறாங்க. 3 கிலோகிராம் 520 கிராம். சார் சார் ஆமாம் சொல்லுங்க. சார் விளங்குதா? 18வது சொல்லுங்க. கேள்வி விளங்கல. 18வது கேள்வி விளங்கல சார். வகுத்தல் இது என்னண்டா வகுத்தல் தெரியும் தானே உங்களுக்கு என்ன? ஓ இதுல 4 மடங்குண்டா 4ஆல பிரிக்கக்குள்ள மீதி வராத இலக்கங்களை பாருங்க. இதை 4ஆல பிரிச்சீங்கன்னா மீதி 2 வரும். இதை 4ஆல பிரிச்சீங்கன்னாலும் மீதி 2 வரும். ஆனா 36 24 பிரிச்சா வராது. 24 பிரிச்சா 6 4 24. 36 சொன்னா 9 4 ஒரு 36 9 வரும். அப்ப மீதி இல்லாம பிரி வர்றது 4.5 மடங்கா இருக்கு. 4.5 மடங்கு நம்ம 4ஆல மீதி என்று பிரி வர்றது. மீதி வந்தா அது மடங்கு இல்லை. இல்லாட்டி வாய்ப்பாட சொல்லுங்க. 1 4 4 2 4 8 3 4 12 4 16 5 4 20 6 4 24 7 4 28 8 4 32 9 4 36 வாய்ப்பாட சொல்லியும் பார்க்கலாம். சரியா? அடுத்த கேள்வியே பாருங்க பிள்ளைகள். ரைட். 100 ரூபாய் பணத்தை 3 நாணயத்தாள்களாகவும் ஒரு நாணய குட்டியாகவும் வேண்டா கட்டாயம் 50 ரூபா கொடுக்கலாம், 20 ரூபா கொடுக்கலாம், 20 ரூபா 90 ரூபா வந்துட்டு நாணய குட்டி கொடுக்கணும்டா 10 ரூபா கொடுத்து விட்டா சரி. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கடையொன்றில் 3 கிலோ 800 கிராம் சம்பாரிசியும் 2 கிலோ 500 பாஸ்மதி மொத்த பெறுமதி கேட்கிறாங்களா? உங்களுக்கு தெரியும். ரைட், ஓகே. இதுல 3 கிலோவையும் 800ஐயும் கூட்டினோம்னு சொன்னா 800 500 1300 பிள்ளைகள். 1000 கிராம் சமன் 1 கிலோன்றபடியா இந்த இது வந்து கிலோகிராமோட சேரும். அப்ப 3 3 4 3 6 கிலோகிராம் 300 கிராம். சார் சொல்லுங்க. சார் இங்க 26 சொல்லுமா. கேள்வி விளங்கப்படுத்தல. 21. 20 ஓ 21க்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம். அப்படின்னா 3500ல எத்தனை 1000 மடங்கு இருக்கு? 3000 என்று சொல்லக்குள்ள இத்தனை 1000 இருக்கு. 3000த்துல எத்தனை 1000 இருக்கு? யாராவது கதைக்கணும். 3 3000. அப்ப மீதி எங்க எழுதி விட்டா சரி. 3 கிலோகிராம் 520 கிராம் வேற. அதாவது 1000 மடங்கு பிள்ளைகள் சொன்னா 1 கிலோகிராம்ல 1000 கிராம் இருக்குது. அப்ப 3520ல எத்தனை 1000 இருக்குண்டா 3 இருக்குது. அப்ப 520 தான் கலழி விட்டா சரி. இல்லாட்டி இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த 1 10 100 வாரது கிராம், 1000ஆம் இடத்துல வாரது கட்டாயம் கிலோகிராமா தான் இருக்கு. இடப்பெருமானத்தை அடிப்படையிலேயே நாங்க அதை கண்டுபிடிக்கலாம். அல்லது எங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம் என்று சொன்னா நாங்க அதை சரியா செய்யக்கூடியதா இருக்கு. தன்னிறைவான ஒரு நாட்டில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலமெல்லாம் அறத்தை பாதுகாத்தவாறு மக்கள் யாவரும் ஓங்கட்டும் என்று சொல்றது தேசிய லட்சணையின் ஒட்டுமொத்த கருத்து. இது உங்களோட டீச்சர்ஸ் உங்களை பாடமாக சொல்லியிருப்பாங்க.
நத்தார் உற்சவம் இடம்பெறுவது டிசம்பர் 25 அடுத்த பாருங்க, மியூட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த கவனிங்க. அடுத்த பாருங்க, உடலுள்ள சுகத்திற்காக செய்யப்படும் செயற்பாட்டில் 3வது திட சித்தம், 4வது பிரார்த்தனை. விடை முதலாவது சரி. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு சொன்னா, உனது உள்ளத்தில் திடமான பிரார்த்தனை உதிக்கட்டும். உனதண்டா உடலை தளர்த்தல், உள்ளத்தை என்றா உள்ளத்தை தளர்த்தல், திடமானண்டா திட சித்தம், பிரார்த்தனை என்றா பிரார்த்தனை தான் உதிக்கட்டும் என்றா உதிப்பு. சரி, இது ஷார்ட்கட். உனது உள்ளத்தில் திடமான பிரார்த்தனை உதிக்கட்டும். தேசிய கொடியில் தேசிய ஒற்றுமையை குறிப்பது. தேசிய ஒற்றுமையை குறிக்கிறது வந்து கொடியை சுற்றியுள்ள மஞ்சள் பட்டி. தாவர இலைகளை உணவாக உட்கொள்ளும் பிராணி மயிர் கொட்டி. பின்வரும் எத்தாவரத்தின் இலையும் பூவும் கறி சமைக்க பயன்படுத்தப்படும். அகத்தி. அகத்தி பூ இலையை சொதி வைப்பாங்களே, அதே போல இது செய்வாங்க. பூவையும் பொரிச்சு எல்லாம் சாப்பிடுவாங்க. அடுத்த பாருங்க, எட்டுக்கால் உள்ள பிராணி. இதுல எட்டுக்கால் உள்ள பிராணி வந்து சிலந்தி. வண்ணத்தி பூச்சி வாழ்க்கையில் கவனிச்சு கொள்ளுங்க. வண்ணத்தி பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தின் முதற் பருவநிலை முட்டை பருவம். முட்டை குடம்பி கூட்டுப்புழு வண்ணத்தி பூச்சியா மாறும். தச்சு தொழில பயன்படுறது சுத்தியல். இது மேசன் பயன்படுத்துறது. அதே போல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, கைக்குட்டையில் பூக்கள் தைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற தையல் என்ன தையல் சொல்லுங்க பாப்போம். ரைட், ஓகே, செங்கிலி தையல். சரி, இதுக்கு நீங்க எழுதியிருக்கணும் பிள்ளைகள். நீங்க அடுத்த கிளாஸ் எந்த பேப்பர் செய்திருக்கணும்? இந்த இருக்கிற பேப்பர் செய்திருக்கணும், 9வது பேப்பர். நாங்க பிள்ளைகள் இடையில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் போடுவோமா? இதுல கிளாஸ் எல்லாம் விடுபட்டது இல்லை எங்களுக்கு. அதனால நேற்று விடுபட்ட கிளாஸ நாங்க அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று போடுவோம். சரியா? இந்த நீங்க 9வது வினாத்தால் செய்து ரெடியா இருக்கணும். ரைட், ஓகே. இதுல கொஞ்சம் பேர் ஜாயிண்ட் ஆகல, அவங்ககிட்ட பிரச்சனைகள் இருக்கா கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்க 9வது செய்து ரெடியா இருக்கணும். சரியா? ரைட். அப்ப நாளைக்கு உங்களுக்கு என்ன டெஸ்ட் இருக்கு? மேனஸ்வரி, உங்களுக்கு என்ன டெஸ்ட் இருக்கு நாளைக்கு? உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்கோட போட்டு வர்றேன். சரியா? அந்த அவ்வளவு இவருக்கா பாத்துட்டு வாங்க. சரியா? இப்ப போடுறேன்னு கொஞ்சம் பாருங்களா. தேங்க்யூ.